எனக்காக பாடுகள் பட்டீரோ, எனக்காக நொறுக்கப்பட்டீரோ ஆண்டவரே. என் மேல் விட இருந்த ஆக்கினைகள் உங்க மேல விழுந்துச்சாப்பா. இயேசுப்பா, இயேசுவே, எனக்காக ரத்தம் சிந்தினீரோ. உறுதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. எனக்கு ஆளாதீங்க, நான் தேவன் நியமித்தபடி இந்த காரியத்துக்காக போறேன். ஆனா வரப்போகிற நாட்கள் மிகவும் கொடுமையான நாட்கள். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்க அழுங்க. ஏன்னா நம்ம இது ஒரு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் அவர்களுக்கு எச்சரிக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன்னா அவங்க என்ன அழுகிறாங்க, இயேசு கிறிஸ்து மரிக்க போறாரேன்னு அழுகிறாங்க. கர்த்தர் சொன்னாரு, அதனுடைய நிறைவேற்றம் பார்க்கிறோமா? கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருஷத்துல தீத்து வாசிப்பேன் என்று சொல்லக்கூடிய அவன் மொத்த எருசலேமை அழிச்சு யூதர்கள் இருந்த ஒரு 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களை கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் யூதர்களை கொலை செய்த காரியத்தை நம்ம சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது. அன்றைக்கு துரத்தி அடிக்கப்பட்ட யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் துரத்தி அடிக்கப்பட்டு 1947க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு தேசம் கிடைச்சது. இன்னும் அவர்கள் அதற்காக போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. தடுமாறும் கால்களை கண்டே